முறையில் வரவில்லை. 2 மாதமாக முதியோர் உதவித்தொகை தேவை என்று ஒருவர் வழங்குகிறார். ஒரு விவசாயி ஒவ்வொருத்தரும் ஒரு மனு கொடுக்கிறார்கள். ஒருத்தர் ஒரு மனுன்னா ஒரு குடும்பத்தில் 5 மனு கூட கொடுக்கிறாங்க. மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலக பெருமக்கள் அங்கே வருகை தருகிறார்கள். ஒவ்வொருத்தருடைய திருமணமாகிவிட்டது, புதிய ரேஷன் கார்டு தேவை. ஒருவர் மனு கொடுக்கிறார். ஒருவர் எனக்கு சார் வெயிட் ஓகே ஓகேங்க. வீடு கட்டுறதுக்கு 3 லட்சத்திலிருந்து இப்ப 5 லட்சம். இப்ப 5 லட்சத்துல வீடு கட்டுறதுக்கு நாமளே இங்க உத்தரவு கொடுத்து இருக்கிறோம். இப்ப நீங்க 50 செலுத்தி ஒரு காலத்திலே கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்ன நிலை, கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்ன நிலை, நிலையான குடும்பம் ஒரு இடத்தில் இருக்க முடியாத இருந்தாக இருக்கும்போதுதான் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அளித்து மக்களாட்சி இன்றைக்கு இப்ப வழக்கூர் தலைவர் உட்காந்துக்கிறாங்க. ஒரு நாள் இருந்தாங்க அப்படின்னு அதாவது என்ன கேட்காம ஏமா போய் பட்டின ஆட்சி இது இல்ல. உண்ணாவிரதம் இருந்து சாதிக்கிற ஆட்சி இல்ல. ஏழை எளிய மக்களை கேட்டு தெரிந்து அறிந்து உதவி செய்யக்கூடிய ஆட்சி இது அப்படின்னு சொல்ல அவங்க போட்டாங்க. காலவரையற்ற உண்ணாவிரதம் போட்டாங்க. அவங்க அவசரம் ஒரே நாளில் நிறுத்திட்டாங்க. இல்ல அதிகாரி சொல்லிட்டாங்க, என்ன சமாதானப்படுத்திட்டாங்க, நிறுத்திட்டாங்கன்னு. போராட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காக முதலமைச்சர் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்.